அனைவருக்கும் நவராத்திரி நாள் 5 வணக்கங்கள். நவராத்திரி டே 5 குட்டி ஸ்டோரி கேட்கலாமா? இந்த குட்டி ஸ்டோரியோட ஹீரோ யார் தெரியுமா? சிவனா, பார்வதியா, துர்கையா? இல்ல, நம்ம கந்தனுக்கு அரோகரா. என்னது முருகனுங்கடா இங்க வராரு அப்படின்னு யோசிச்சிங்களா? சிம்பிளுங்க. நான் ஒரு 4 நாளா ஒரு கதை சொல்லிட்டு வந்தேன்னா, சைலபுத்திரியா இருந்தாங்க, பிரம்மச்சாரணியா இருந்தாங்க, சந்திரகாந்தாவா இருந்தாங்கன்னு சொல்லிட்டே வந்தேன்னா, இப்ப அவங்களோட கண் பார்வையில ஒரு சிரிப்புல குஷ்மாண்டா தேவின்னு மாதிரி இந்த அண்டத்தையே உருவாக்கிட்டாங்களா. அப்ப என்னாச்சு, ஒரு பயங்கரமான அரக்கன் தாரகாசூரன், அதாவது நமக்கெல்லாம் சூர சம்ஹாரன் அப்படின்னு தெரியும்ல. எஸ், அவர் என்ன பண்றாரு, பிரம்மர்கிட்ட போய் பயங்கரமா ஒரு தவம் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நான் இந்த உலகத்திலே டாப்பஸ்ட் பயங்கரமான ஒரு வீரனா இருக்கணும், சிவனோட மகனாலதான் என்ன கொல்ல முடியணும் அப்படிங்கிறாரு. பிரம்மன் என்ன பண்ணிருக்காரு, சரி இவன் ரொம்ப நல்லா தவம் இருக்கானே, குட் பாயா இருக்கானேன்னு சொல்லி அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்துறாரு. தாரகாசுரன் மைண்டுக்குள்ளார என்ன தெரியுமா இருந்துச்சு, சிவன் தான் இப்ப பயங்கரமான தவத்துல இருக்காரு, சதி போன கதையில, அதனால சிவனால இப்ப எப்படி குழந்தை பெத்து நம்மள கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த வரத்தை வாங்கி மேலோகம் கீழோகம் எல்லாத்தையும் போட்டு செம்ம டார்ச்சர் பண்றான். ஆனா அவனுக்கு இந்த கேப்ல நடந்த இந்த தேவிகளோட உருமாற்றங்கள் ஆகி இப்ப சிவன் கல்யாணம் பண்ணி இருக்காருங்கிறது தெரியாது. சரி, இப்ப சிவனுக்கு குழந்தை பிறக்கணும், ஆனா அதுக்கான பாசிபிலிட்டி இல்ல, லேட் ஆயிட்டே இருக்குது. தாரகாசூரனும் பயங்கரமா உலகத்தை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான், என்ன பண்ணுங்கிறது தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல சிவன் அவரோட நெற்றி பொட்டுல இருந்து ஒரு பயங்கரமான பவரை கொடுத்து 6 கார்த்திகை பெண்கள் கிட்ட 6 குழந்தைகளா கொடுக்கறாங்க. அந்த 6 வேற யாரும் இல்ல, நம்மளோட 6 முகத்தான் தான். அந்த 6 குழந்தைங்களும் ஒண்ணு சேர்ந்து ஒரு குழந்தையா மாறினதுதான் நம்ம அருமையான முருகப்பெருமான். அந்த மாதாவோட பேர் தான் ஸ்கந்த மாதா. அதாவது நாள் 5ல நம்ம வணங்க போற அம்மனோட பேரு ஸ்கந்த மாதா. நார்த் இந்தியா சைட்ல நம்ம ஊர்ல மகாலட்சுமி தேவியா இருக்காங்கல்ல, மகாலட்சுமி தேவியோட வடிவம் யாருன்னு பாத்தீங்கன்னா வைஷ்ணவி தேவி. ஸ்கந்த மாதா வைஷ்ணவி தேவிக்கு இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை கலர். அவங்களுக்கு பிடிச்ச பழம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாதுளை. அப்புறம் அந்த நெய்வேத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னா தயிர் சாதம், சுண்டல், பட்டாணி. அதோட சேர்த்து நீங்க அவங்களுக்கு பூஜை பண்ண வேண்டிய மலர்கள் பாத்தீங்கன்னா செம்பருத்தி. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ராகம் பாடணும்ல, பிந்து வராலி அப்படிங்கிற ராகத்துல பாடினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இதுதான் நம்ம கந்தனுக்கு அரோகரா, நம்ம ஸ்கந்த மாதாவோட குட்டி ஸ்டோரி. சோ மறுபடியும் இன்னும் 4 நாட்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு கதையை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் கரெக்டாக சொல்கிறேனா என்று நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டுக்கொண்டே இருங்கள். ஸ்கந்த மாதாவை வணங்குவோம், வாழ்வில் சிறப்பாக இருப்போம்.